மக்களே, இந்த ஒரு காணொளி CAD டிசைனர்ஸுக்கான ஒரு காணொளி. இது பல பேருக்கு பயனுள்ள ஒரு காணொளியா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். CAD டிசைனர்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காணொளி ஒரு பயனுள்ள ஒரு காணொளியா இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா CAD டிசைனர்ஸா இருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்கில் செட்டில் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்றதுக்காக முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. அவங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அண்ணா, உங்களோட கேரியர் எப்படி, நீங்க எப்படி டிசைன்ல வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால என்னோட கேரியர் பார்த்து நான் நிறைய தவறுகள் பண்ணி தான் டிசைனர்ல இந்த அளவுக்கு நான் மேலே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் என்னுடைய கேரியர் பார்த்துல நான் என்னென்னலாம் தவறுகள் பண்ணேன், என்னோட கேரியர் பார்த்தா எப்படி பில்ட் பண்ணி கொண்டு வந்தேன் அப்படின்றத இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்துஜா ஃபவுண்டரிஸ் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது. ஸோ இந்துஜா ஃபவுண்டரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துலையும் இருக்குது, அது வந்து சென்னையில் இருக்குது. நான் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்ஃபீல்ட் ஃபவுண்டரி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து திருப்பெரும்புதூரில் இருந்தது. ஹுண்டாய் இல்லை செயின்ட் கோபைன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அப்படியே பின்பக்கத்தில் இருந்தது. ஸோ அதில் தான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட கேரியர் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 லிட்டர் கப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஹுண்டாயோடைய ஒரு இன்ஜினுங்க. ஹுண்டாயோட காரில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஜின், ரொம்ப ஃபேமஸான ஒரு இன்ஜின் சொல்லலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1.3 லிட்டர் மல்டி ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சுசுகி ஸ்விஃப்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதனுடைய டீசல் இன்ஜின். 1.2 லிட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பெட்ரோல்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேசி பேம்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்டில் என்னோட டீம் குழுவாக வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன் அப்படின்றத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டிசைனில் நான் வந்து கரெக்டான ஒரு பேத்தில் போயிருக்கேன் அப்படின்னு நான் நினைச்சதுக்கு முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் டூலிங் டிசைனில் இருந்தேன் அப்படின்றது தான். அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். என்னன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மோல்டுனா என்னன்னு தெரியணும். ஸோ இப்போ கேஸ்டிங்னா எப்படி மோல்டு எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியணும். ஸோ இந்த ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் பிளாஸ்டிக் மோல்டிங்காக இருந்தாலும், பிளாஸ்டிக்கில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் கேஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த பேசிக் நாலேஜ் இல்லாமல் உங்களால் வந்து ஒரு புரிதலோட ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நீங்கள் பாட்டு ஏதோ ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு பார்த்து ரிவ்யூ பாட்டு டிசைன் ரிவ்யூவில் உங்களுக்கு ஃபீட்பேக் பாட்டு வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு புரிதலே இல்லாமல், அதாவது ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா கஸ்டமரை நீங்க கைட் பண்ணும். ஒரு டிசைனரா வந்து கைட் பண்ணும் அப்படின்னா நம்மளோட எபிலிட்டிஸ், நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் எப்படி நம்ம வளர்த்துக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்டர் ஆனது ஃபர்ஸ்ட் மோல்டு டிசைன் அப்படின்றதுனால, அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ்டிங்க்கு வந்து நான் போனேன். ஸோ இது வந்து சாண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்ஜின் இருக்கு அப்படின்னா அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கேஸ்டிங் 3 சிலிண்டர் 4 சிலிண்டர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 சிலிண்டர் வரைக்கும் நான் வந்து வேலை பார்த்துருக்கேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மோல்டு டிசைன், கோப் பேட்டர்ன், டிராக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேட்டர்ன்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ், நிறைய கோருங்களை உள்ளுக்குள்ள வச்சு வாட்டர் ஜாக்கெட் அந்த மாதிரி டெக்னிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்களை மொத்தமாக வந்து அசம்பிள் பண்ணி அதில் நம்ம மோல்டை ஊற்றி அதில் நம்ம வந்து வெளியில் எடுக்கிறது வந்து ஃபைனல் கேஸ்டிங் பிளாக்காக வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி. ஸோ இதில் வந்து சாண்ட் கோர்ஸில் டூலிங் டெவலப்மெண்ட்டில் நான் இருந்த காரணத்தினால, ஸோ ஷ்ரிங்கேஜ் அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு காம்போனன்ட் இருக்குது அப்படின்னா எந்த காம்போனண்ட்டாக இருந்தாலும் ஷ்ரிங்கேஜ் ஆகும். ஷ்ரிங்கேஜ்ன்றது என்னன்னா குறுகும், அப்படியே குறுகும் அப்படின்னா அதுக்கு வந்து ரேஷியோ இருக்கு. அது வந்து மெட்டீரியலை பொறுத்து வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கேஸ்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஸ்டிங்கில் உங்களுக்கு ஷ்ரிங்கேஜ் அப்படின்றது வந்து ஆகும். ஸோ அந்த ஷ்ரிங்கேஜ் வேல்யூவை நாங்கள் வந்து இப்போ 102 மில்லிமீட்டர் இருக்கு அப்படின்னா அது ஷ்ரிங்கேஜ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டராக வருதுன்னு வச்சுக்கலாமே. அப்போ அந்த 2 மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிங்கேஜ் ஆகும். அதாவது நீங்கள் ஒரு மோல்டை நீங்கள் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வந்து எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூலிங் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷ்ரிங்கேஜ் அப்படின்றது ஆகும். ஸோ இதுக்கு வந்து ஷ்ரிங்கேஜ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டும் டூலிங்கில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்கட்ன்றது தான் ரொம்ப மேஜரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அண்டர்கட்டை நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாதா, அண்டர்கட் இருந்தால் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடக்ஷனே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்கான டெக்னாலஜிஸ் நிறைய இருக்கு. மோல்டில் இருக்கிறவங்க இதை பற்றி நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அண்டர்கட்டுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மாதிரி நாங்கள் போட்டு விட்டுருவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருந்து ஒரு ப்ராடக்ட்டை எஜெக்ஷன் ஆகும்போது அந்த இன்சர்ட் பீஸும் அப்படியே மேலேயே வந்துடும். அப்போ என்ன பண்ணுவோம்னா இன்சர்ட் பீஸ் மட்டும் தனியாக எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்கட்டை உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்லைடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாலில் உங்களுக்கு வந்து ஒரு ஹோல் இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணுவோம்னா இந்த பக்கம் இப்படி ஸ்லைடர் மாதிரி இப்படி ஸ்லைட் ஆகும். ஓகேங்களா. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எஜெக்ஷன் ஆகும்போதே அண்டர்கட்டை இப்போ டாக் ஹவுஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து மேஜராக வந்து லிஃப்டர்ஸ் போட்டு வெளில எடுப்பாங்க. ஸோ இந்த லிஃப்டர்ஸ் நம்ம போடும்போது பக்கத்தில் இருக்கிற லிஃப்டர்ஸ்க்கும் நம்ம இந்த இருக்கிற லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு 2 லிஃப்டர் இருக்குன்னா அதுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கு, அதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. லிஃப்டருக்கு வந்து நீங்க எஜெக்ஷன் பிளேட் வந்து எஜெக்ஷன் ஆகும்போது இப்படி இருக்கிறது இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து லிஃப்டருக்கு இந்த ஆங்கிள், இந்த கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி அண்டர்கட் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இந்த ஸ்லைடர்ஸ், லிஃப்டர்ஸ், ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட், இன்சர்ட், இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் நிறைய இருக்கு. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்க டெவலப் பண்றீங்க அப்படின்னா அண்டர்கட்டோட ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ண முடியாதா அப்படின்னா டெவலப் பண்ண முடியும். அதுக்கு இந்த மாதிரியான கான்செப்ட்லாம் தேவைப்படும். ஆனால் அஃப்கோர்ஸ் இதுக்கான காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்.
சரி, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் நீங்க டெவலப் பண்றீங்கன்னா பேசிக் டூலிங் டிசைன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்தது இப்போ இந்த டாகோஸ் மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா அந்த டாகோஸ் வந்து எப்படி இந்த லிஃப்டர்ஸ் மூலியமா ஒர்க் ஆகுது அப்படின்ற லிஃப்டர்ஸோட மெக்கானிசம் என்ன மாதிரி இருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து வேலை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா இருக்கும். ப்ராடக்ட் நீங்க டெவலப் பண்ணும்போது உங்களுக்கு வெண்டிங் அப்படின்றது டூலிங்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வெண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பர்டிகுலரா இந்த சாண்ட் கோர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல வெண்ட் வந்து எந்தெந்த இடத்துல டீப் ப்ரொஃபைல் இருக்கும் அந்த இடத்துல நாங்க வெண்ட் அடிப்போம். வெண்ட்ன்றது என்னன்னா இப்போ சாண்ட் கோர்ஸ் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு சாண்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஃபவுண்டரியில நீங்க ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த சாண்ட் கோர்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து மாஸ் ப்ரொடக்ஷன்ல போகும்போது நம்ம ஃபவுண்டரி அப்படின் போது நம்ம கையிலேயே தட்டி அங்கங்க இது பண்ணுவோம் நம்ம. பட் ஆனா இதே நம்ம மாஸ் ப்ரொடக்ஷன் போகும்போது அந்த மாதிரிலாம் நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 2 பிளாக் இருக்கும், மெட்டல் பிளாக், அதுக்கு பார்ட்டிங் லைன் இருக்கும், மேல ஒரு பிளாக் கீழே ஒரு பிளாக் இருக்கும். ஸோ அந்த பிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ எந்த ஒரு பிளாக்குமே நீங்க மூடுனீங்க அப்படின்னா நீங்க ஒரு பாட்டில் இருக்கு, பாட்டில் கேப் போட்டு மூடுறீங்க, அப்ப அந்த பாட்டில் எம்டியா இருக்குன்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி கிடையாது. அந்த பாட்டிலுக்குள்ள ஏர் இருக்கும். அப்ப அந்த ஏரை வந்து நம்ம எப்படி ரிலீஸ் பண்றது, ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து வெண்டிங் சிஸ்டம் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சாண்டை வந்து உள்ள கொட்டிட்டு சாண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளோ பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள ப்ளோ பண்ணிட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் ஒன்று இருக்கு, ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேஸ் இருக்கு, அதோட சேர்த்து அனுப்பும்போது என்ன ஆகும்னா அந்த சாண்ட் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சாண்ட் கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த சாண்ட் கோர்ஸை அசம்பிள் பண்ணுவாங்க. இப்போ 4 சிலிண்டர் இருக்கு அப்படின்னா 4 சிலிண்டர், அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல அந்த கிராங்க் ஓட ஏரியா இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது உங்களுக்கு வாட்டர் ஜாக்கெட்டுக்கான ஒரு ஏரியா இருக்கும். இந்த மாதிரி கோர்ஸ்னுவாங்க. இதெல்லாம் ஒன்று வந்து ஒரு கோர். இந்த கோர் எல்லாம் ஒன்று அசம்பிள் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுல்லா கோப் பேட்டர்ன், ரேக் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெண்டிங் சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து டூலிங் ரிலேட்டடான ஒரு விஷயம். அந்த அளவுக்கு நம்ம டீப்பா போவேன்னா ஸோ நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்க அப்படின்னும் போது பார்ட்டிங் லைன் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்ட்டிங் லைன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எது பெஸ்ட் பார்ட்டிங் லைன், எந்த ஒரு பார்ட்டிங் லைனுமே இப்படி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்குன்னா அது பெஸ்ட்டான ஒரு பார்ட்டிங் லைன். பட் ஆனா எல்லா ப்ராடக்ட்டுமே இந்த மாதிரி பெஸ்ட்டா வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படி வரும், கொஞ்சம் மேலே ஏறும், இப்படி கீழே இறங்கும், ஸோ இந்த மாதிரி வந்து போகும். ஸோ இந்த பார்ட்டிங் லைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளா பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு மோல்டு ரொம்ப சிம்பிளா இருக்கும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபிளாஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எப்போ வந்து பார்ட்டிங் லைன் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாஷ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மோல்டும் இன்னொரு மோல்டும் உங்களுக்கு மேல இருந்து இப்படி ஒன்னா சேரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிஷினிங் டாலரன்ஸ்ன்றது கண்டிப்பா இருக்கு. அந்த மிஷினிங் டாலரன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் பண்ணாலும் சரி, நீங்க இந்த அளவுக்கு ஒரு காம்பனண்ட்டையும் டாப் மோல்டு பாட்டம் மோல்டு நீங்க க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா கேப்ன்றது எந்த ஒரு இடத்துல வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கேப் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் வந்து பிளாஸ்டிக் அந்த ஃபிளாஷிங் வந்து அப்படியே வரும். நீங்க பிளாஸ்டிக் காம்பனண்ட்ல பாத்திருப்பீங்க. உங்களுக்கு ஃபிளாஷ்னா அப்படியே 2 மோல்டு க்ளோஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிங் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாஷ் மாதிரி அப்படியே வெளியில வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை நைஃப் போட்டு கட் பண்ணி எடுப்பாங்க. பார்ட்டிங் லைன்னா என்ன அப்படின்றத ஜஸ்ட் நான் எந்த ஒரு இமேஜும் உங்களுக்கு காட்டல, ஒரு எக்ஸ்பிளனேஷன்லயே நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா என்கிட்ட அந்த அளவுக்கு டேட்டா என்கிட்ட கிடையாது, ஓகேங்களா? ஸோ அதனால தான். ஸோ அடுத்து வந்து பிளெண்டிங் ப்ராசஸ். அதாவது இப்போ இங்க உதாரணத்துக்கு யூனிகிராஃபிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டூல் யூனிகிராஃபிக்ஸ். ஸோ யூனிகிராஃபிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிளெண்டிங் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிளெண்டை நம்ம வந்து எப்படி பண்ணணும், பிளெண்ட்ன்றது என்ன, 2 ஷார்ப் எட்ஜ் இருக்கு, ஷார்ப் எட்ஜை வந்து நீங்க கார்னரிங் பண்றீங்க பிளெண்டிங் மூலியமா, ஓகேங்களா? இந்த பிளெண்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படிலாம் நம்ம வந்து திங்க் பண்றோமோ ஃபங்க்ஷன் ஆஃப் த பார்ட், ஒரு பார்ட்டுக்கு பர்டிகுலரா அந்த ஏரியால என்ன மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி பிளெண்டை வந்து ஃப்ளோ பண்ணணும். ஸோ நார்மலா இருக்கிற இடத்துல நம்ம ஒரு கட்டர் வந்து நம்மளுக்கு கட் பண்ணுது. அதாவது எந்த ஒரு மோல்டா இருந்தாலும் சரி, இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா சாண்ட் கோர்ஸ் அப்படின்னு சொன்னேன். இந்த சாண்ட் கோருக்கு உங்களுக்கு டாப்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கு, பாட்டம்ல ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க உள்ள வச்சு அது உள்ள நீங்க சாண்டை போர் பண்ணி அதுல வந்து உங்களுக்கு சாண்டை வந்து நீங்க கேஸ் அனுப்பி நீங்க எடுக்கிறீங்க. ஸோ அப்ப அந்த மோல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மோல்டினுடைய அந்த கார்னர் ஏரியாஸை எந்த அளவுக்கு நம்ம வந்து பிளெண்டிங் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் நம்ம பிளெண்டிங் பண்றோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஃபங்க்ஷனும் இருக்கு. ஒரு சில இடத்துல இப்படிதான் பிளெண்ட் பண்ணணும்னா அப்படிதான் பிளெண்ட் பண்ணணும். ஸோ விஷயமே தெரியாம நிறைய பேர் வந்து பிளெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ பிளெண்டிங்ன்றது உண்மையிலேயே இட் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாம மெஷினிங் மெத்தட் இருக்கு இல்லைங்களா, மெஷின் வந்து ஒரு டூலிங் வந்து ஒரு டூல் வந்து எப்படி மூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்க உதாரணத்துக்கு சொல்றேன் 0.5 பிளெண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி ஒரு கட்டர் ஓடணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ ஒரு கட்டர்ன்றது என்ன, அப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன மாதிரி ஃபினிஷிங் ப்ராசஸ் இருக்கு ஒரு மோல்டு நீங்க வந்து அந்த ப்ரொஃபைலை கட் பண்ணி எடுக்கிறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உண்மையிலேயே ஒரு பியூர் டிசைனரா அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டூலிங்ல இருந்து நீங்க மேல வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அப்போ வந்து அந்த பிளெண்டிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செமி ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொத்தி அப்படியே எடுத்துருவாங்க நிறைய கட்டங்களை போட்டு. அதுக்கு அடுத்து வந்து 3-4 ஸ்டேஜஸ் இருக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா டியூன் பண்ணி இந்த ப்ரொஃபைல வந்து கட் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு சின்ன ஆர் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இடிஎம் மாதிரி ஷார்ப் எட்ஜ் கொடுக்குறீங்க
பார்த்தீங்கன்னா இடிஎம் அப்படின்ற ப்ராசஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு டூலிங் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை நீங்க பிளெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ஷார்ப் கார்னரா கொடுத்தோம்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் போகும், இப்போ நம்ம வந்து ஷார்ப் எட்ஜா ஒரு 0.5 மில்லிமீட்டர் தான் நம்ம வந்து பிளெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம கட்டர் என்ன மாதிரியான ஒரு கட்டர் சிஎன்சியில் ஓடும், அதோட காஸ்ட் எந்த அளவுக்கு டூலிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் ஒர்க் பண்ணதுனால தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலிங்கை பற்றி நல்லா ஓரளவுக்கு டீட்டெயில்டாக தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக டிசைனுக்கு போனேன். அதாவது எனக்கு டூலிங் வந்து நல்லா தெரியும் அப்படின்ற காரணத்தினால நான் என்னால் டிசைன் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எந்த இடத்துல பார்ட்டிங் வைக்கணும்னு எனக்கு தெரியும், எந்த இடத்த எப்படி வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி ஒரு காம்பனண்ட்டை வெளியில் நம்ம மோல்டு எடுக்க முடியும் அப்படின்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நான் இருந்தது வந்து கேஸ்டிங்ல இருந்தேன். ஸோ கேஸ்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் இருந்தது வந்து அயன், நம்ம மெட்டல் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் கேஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அலுமினியம் கேஸ்டிங்னா இப்போ டியூக்குலாம் இருக்கு இல்லைங்களா, கேடிஎம் டியூக், அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ண ப்ராஜெக்ட். 690 சிசி இந்த மாதிரி பெரிய லெவல் இன்ஜின்ஸ்லாம் நான் வந்து 2010 2011 வந்து பஜாஜ் ஆட்டோஸ்ல வந்து டெவலப் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒர்க் என்னன்னா நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுவேன். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பர் இருக்கும். ஸோ கம்பஷன் சேம்பரில் இன்டேக் போர்ட், எக்ஸாஸ்ட் போர்ட் இருக்கு. இன்டேக் போர்ட்டோட கேல்குலேஷன், எக்ஸாஸ்ட் போர்ட்டோட கேல்குலேஷன், கம்பஷன் சேம்பர் என்ன மாதிரி ஒரு டிசைனில் வைக்கணும், ஸ்பார்க் பிளக் பொசிஷன் எந்தெந்த இடத்துலலாம் வைக்கணும். ஸோ எந்த மாதிரி நம்ம வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அதாவது ஒரு இன்ஜின் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிலிண்டர் ஹெட் அண்ட் பிளாக் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஆஃப் த இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ பிஸ்டன் வந்து டயாமீட்டர் நம்ம எவ்வளோ வைக்கணும், வண்டியோட சிசி எவ்வளவு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேசிக் தம் ரூல் அப்படின்னு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி அதில் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் நிறைய வந்துருச்சு. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸில் நம்ம சிமுலேஷனை போட்டு என்ன மாதிரியான அவுட்புட் வருது, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பார்ட்டை எப்படி டெவலப் பண்றது அப்படின்றது தான் நான் வந்து பஜாஜ் ஆட்டோஸ்ல கத்துக்கின ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம விஷயம் இந்த மாதிரி மோல்டோட விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுனால சப்ளையர் கிட்ட நம்மளால நெகோஷியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சப்ளையர் கிட்ட நெகோஷியேட் பண்ணணும்னா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுவாங்க, சப்ளையரை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க காஸ்ட் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க, டூலிங் காஸ்ட். ஸோ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் த ஒரு டிசைனரா நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் த காம்பனன்ட் என்ன அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ஃபங்க்ஷன் ஆஃப் த காம்பனன்ட் தெரியாம நீங்க வந்து சப்ளையர் சொல்றாங்க அப்படின்றது காம்ப்ரமைஸ் பண்றதுன்றது நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்ன்றது அந்த ஃபங்க்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்ல நோ காம்ப்ரமைஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் த காம்பனன்ட் நோ காம்ப்ரமைஸ். ஸோ அதுல நம்ம என்னென்னலாம் மேக்ஸிமம் வந்து பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் சொன்ன இந்த ஸ்லைடர், லிஃப்டர் அப்படின்ற மாதிரியான அண்டர்கட்டுக்கான நிறைய டெக்னாலஜிஸ் வந்து இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு உங்களுக்கு மோல்டுன்றது என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்க சப்ளையர் கிட்ட உங்களை நெகோசியேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து டேரக்டா கேடிஎம்ல நான் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நெகோசியேஷன் பண்றதா இருக்கட்டும், சப்ளையர் எண்டுக்கு போயிட்டு சப்ளையர் எண்ட்ல எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ஸோ நான் ஆல்ரெடி எனக்கு ஃபவுண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அவங்க ஃபவுண்டரியில என்னென்னலாம் தப்பு பண்றாங்க, ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் பார்த்து தெரிஞ்சு அவங்க கிட்ட அட்வைஸ் நான் கொடுக்கணும். நான் சொல்ல நினைச்ச இந்த விஷயம் என்னோட டார்கெட் டைமை விட ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நம்ம அதனால இன்னொரு பார்ட்ல அடுத்தடுத்து நம்ம என்னென்னலாம் நான் தப்பு பண்ணேன் அப்படின்றத நம்ம கண்டினியூஸா இதை ஒரு பிளேலிஸ்டாவே போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா செக் பண்ணி பாருங்க.